பழைய கார் வாங்கும் மற்றும் விற்கும் நடைமுறையில் பொதுமக்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு டெல்லியில் நடந்த ஒரு சம்பவமே சாட்சியாக மாறியிருக்கிறது. காரை விற்றுவிட்டோம், பணம் கைக்கு வந்துவிட்டது, இனி நமக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று நினைத்தால் நீங்கள் பெரிய ஆபத்தில் சிக்கக்கூடும். இது குறித்த ஒரு விரிவான செய்தித் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சமீபத்தில் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க போலீசாருக்கு கிடைத்த மிக முக்கிய தடயம் அந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட i20 கார்தான். ஆனால் அந்த காரை மையமாக வைத்து விசாரித்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அந்த கார் பலருடைய கைகளுக்கு மாறியிருக்கிறது. ஆனால் ஒருவர் கூட சட்டப்படி தங்கள் பெயருக்கு RC புத்தகத்தை மாற்றவில்லை. இதனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காரை விற்ற முதல் உரிமையாளர் வரை போலீஸ் விசாரணை வலயத்திற்குள் வரவேண்டிய சூழல் ஏற்பட்டது. நான் காரை அப்போதே விற்றுவிட்டேன் என்று அவர் கூறிய விளக்கத்தை சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், RC புத்தகத்தில் யார் பெயர் இருக்கிறதோ அவரே அந்த வாகனத்தின் சட்டப்பூர்வ உரிமையாளர். அந்த வாகனம் ஒரு விபத்திலோ அல்லது தீவிரவாத செயலிலோ ஈடுபட்டால் முதல் குற்றவாளியாக கருதப்படுவது அந்த பழைய உரிமையாளர்தான். பெரும்பாலும் செகண்ட் ஹேண்ட் கார் விற்பனையாளர்கள் அல்லது இடைத்தரகர்கள் அடுத்த பார்ட்டி கிடைக்கும்போது பெயர் மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறி பெயர் மாற்றத்தை தள்ளிப்போகிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. அந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கும் எந்த ஒரு அசம்பாவிதத்திற்கும் பழைய உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பொதுமக்கள் கார் விற்கும் போதோ அல்லது வாங்கும் போதோ படிவம் 29 மற்றும் 30 கையெழுத்திடுவது மட்டும் போதாது. வாகனத்தின் மீதான கடன் நிலுவைகள் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளதா என பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக, விற்பனை செய்த உடனேயே RDO அலுவலகத்தில் வாங்குபவரின் பெயருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை உறுதி செய்ய வேண்டும். வாகன காப்பீடு மற்றும் ஃபாஸ்டேக் ஆகியவையும் புதியவர் பெயருக்கு மாற்றப்பட வேண்டும். பெயர் மாற்றம் செய்யப்படாத வாகனம் ஒரு டைம் பாம் போன்றது. வாங்குபவர் மீது பழைய அபராதங்கள் நிலுவையில் இருந்தால் அது புதியவரை பாதிக்கும். அதேபோல் வாங்குபவர் குற்றப்பின்னணி கொண்டவராக இருந்தால் அது விற்பனையாளரை சிறைவாசல் வரை கொண்டு செல்லும். எனவே முறையான ஆவண மாற்றம் ஒன்றே இருதரப்புக்கும் பாதுகாப்பு கவசம் என்பதை டில்லி சம்பவம் நமக்கு உணர்த்தியிருக்கிறது.